அண்மை செய்தி. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள காலங்களில் நகைகளை கொண்டு செல்லும் விதிகளை வகுக்க கோரிய வழக்கில் பிரபல நகைக்கடை சார்பில் அளிக்கப்பட்ட விண்ணப்பத்தை சட்டப்படி பரிசீலிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு அமலுக்கு வந்த தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லக்கூடிய பணம், நகைகள் போன்றவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வருகிறார். உரிய ஆதாரங்களை காட்டி அவற்றை சம்பந்தப்பட்டவர்கள் பெற்றுக் கொள்ளலாம். இந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள காலங்களில் நகைகளை கொண்டு செல்வது தொடர்பாக விதிகளை வகுக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என பிரபல நகைக்கடை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு உரிய ஆவணங்கள் வைத்திருந்தும் 6 முறை தங்கள் நிறுவனத்தின் நகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாகவும் 5-6 நாட்களுக்கு பிறகுதான் அந்த நகைகள் மீண்டும் கிடைக்கின்றன என்று நகைக்கடை தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதன் காரணமாக தங்களுக்கு வர்த்தக இழப்பு மற்றும் நிதி இழப்பு ஏற்படுவதாகவும் அவர்கள் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த வாதங்களை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வு தற்போது பறிமுதல் செய்யப்படும் நகை, பணம் ஆகியவற்றுக்கான ஆதாரங்களை சமர்ப்பித்தால் ஒரே நாளில் அவை திருப்பி அளிக்கப்பட்டு வருகின்றன என்றும், தற்போதைய நிலையில் இது சம்பந்தமாக விதிகள் வகுக்க உத்தரவிட முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக மனுதாரர்கள் தெரிவித்ததை ஏற்றுக்கொண்டு வழக்கை திரும்ப பெற அனுமதித்த நீதிபதிகள் தேர்தலுக்கு பிறகு இது குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு மனுதாரர் மனு அளிக்கலாம் என்றும், அதை தேர்தல் ஆணையம் சட்டப்படி பரிசீலித்து தகுந்த உத்தரவை பெற வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.